ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். நான் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க மாட்டேன், சட்டமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன். நேராக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் வருவேன். திரும்பவும் ஒரு கட்சி டிவிக்கேன்னு ஒரு சுருக்கெழுத்தோடு இருக்கின்ற போது நாமும் டிவிக்கே என்ற சுருக்கெழுத்தோடு வைக்கிறோமே, இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லி திரு விஜய் தான் முடிவு செய்யணும். சரி, வேல்முருகன் என்ன எல்லா டிவிலையும் எல்லா பத்திரிகையிலையும் எல்லா சட்டமன்ற தொடர்லையும் தொடர்ந்து கத்திட்டு கிடக்கிறானே, இதில் என்னதான் பிரச்சனை, கூப்பிடுவோம் வேல்முருகன் அழைச்சி பேசுவோம் அப்படின்ற அந்த எண்ணம் அரசுக்கு வரணும். ஆனால் கடந்த கால அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தது, கைகள் கட்டப்பட்டிருக்கு. யாரால? அதான் நான் சொல்றேன், மாண்புக்கு முதலமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் எழுந்து கண்டிப்பா வேல்முருகனுடைய கோரிக்கை நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா இது வரைக்கும் பரிசீலிக்கிறேன், 3 வருஷம் ஓடி போச்சே. நெருக்கம் காட்டுகிறாரா திரு வேல்முருகன்? நான் பாமகவோட எந்த நெருக்கமும் காட்டல. எங்கள் வரிப்பணத்தில் எங்கள் இடத்தில் இயங்குகிற கல்லூரியில் எங்கள் பேராசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்து எங்கள் மக்கள் வரிப்பணத்திலேயே அவர்களுக்கான ஊக்கத்தொகைகளை அளித்து, ஆனா இதுல படிக்கிறவங்க பூரா யாருனாக்கா அதர் தன் ஸ்டேட். காரணம் நீட்டுன்றீங்க. சமீப காலமாக கூட்டணி கட்சிகளுடைய குரலுக்கு பெரிதாக இந்த அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை, அவங்க கவனிக்கிறது இல்லைங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருமதி வானதி சீனிவாசன் அவங்க கேட்குறாங்க, கோவையில் விமான விரிவாக்கம் அதற்கான நிலம் நிபந்தனை இல்லாமல் ஒப்புதல் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அவங்க அதை ட்வீட்டே பதிவு பண்ணுறாங்க. அப்போ யாரை எதிர்த்து இங்கே ஆளுங்கட்சியாக வந்தாங்களோ அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது. யாருடைய ஆதரவில், உங்களை போன்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவில் அதிகாரத்துக்கு வந்தாங்களோ அவங்களுடைய குரல்கள் கேட்கப்படுவதில்லையா? ஆமா, ஒதுக்கப்படுகிறதா? இல்ல, அதுல எனக்கு அப்படி சில ஆதங்கங்கள், சில கோபதாபங்கள் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. முதலமைச்சர் மேல கண்டிப்பா, அரசின் மீது, முதலமைச்சர் மீது. காரணம், நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அடிப்படை கருத்தியல், சித்தாந்தம், கொள்கை என்கிற அடிப்படையில் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கான ஒரு தீர்வாக இதுவரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை. கையில இல்லைங்கிறாரு. நான் சொல்லிடுறேன். 2வது, சரி அவங்க கையில் இல்லை. வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு 10.5% அதிமுக அரசு நிறைவேற்றியது. அது மதுரை உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. இந்த சூழலில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்படுவதற்கு முன்பாக அதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தியது திமுக அரசு. அதை நான் வரவேற்றோம், நன்றி சொன்னோம். ஆனால் அது உயர்நீதிமன்றங்களால், உச்சநீதிமன்றங்களால் அது நடைமுறைக்கு ஒரு இடைக்கால தடை ஏற்பட்டவுடன் அந்த இடைக்கால தடையின் விதிப்பதற்கு முன்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில கருத்துக்களை தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் எங்கள் சமூக நீதிக்காக வாதாடிய வாதாடிய போது வைத்த சில கருத்து உரைகள். அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கறது தவறு அப்படின்னு சொல்லலை எங்கேயுமே. ஆனால் இதற்குரிய தரவுகளை இவர்கள் சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டு, நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெருத்த சமூகமாக இருக்கிறோம், எங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு போதுமான கல்விக்கூடங்களில், கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்பில்லை, இந்த எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு படித்திருக்கிற எமது மக்களுக்கான வேலை வாய்ப்புகளில் அதற்கான உரிய இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்படவில்லை, 108 சாதிகளுக்கான மொத்த இடஒதுக்கீட்டில் இதில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு சமூகத்திற்கான அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த பிரதிபலனை அடையாமல் நாங்கள் பின்தள்ளப்படுகிறோம் அல்லது புறக்கணிக்கப்படுகிறோம் என்கிற கூற்றை முன்வைத்த போது, இதை குறித்து சில தரவுகளோடு நீங்கள் வழங்கலாம், இந்த தரவுகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக தயார் செய்து நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, அதில் உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ஆட்சேபம் இல்லையா, அதற்குரிய ஆவணங்களை, தரவுகளை, டேட்டாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்படி கேட்டு தான் அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணியன் பேசுகிறார். அப்போது சில முறை குறுக்கிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இது தலைவர் கலைஞர் வழிவந்த அரசு, சமூக நீதி அரசு, வன்னியர்களுக்கான 108 சாதிகளையும் சேர்த்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டு வழங்கிய அரசு, இந்த அரசு சமூக நீதியை காக்கும், கவலைப்பட வேண்டாம், இது சமூக நீதியை வழங்கும் என்று அறிவித்தார்கள். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள், எந்த மாற்றம் இல்லை. அந்த முயற்சி தான் பாரதிதாசன் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து, அந்த கமிட்டி இந்த தரவுகளை தயார் செய்யும், உச்சநீதிமன்றத்துக்கு அளிக்கும். அதன் அடிப்படையிலே இந்த 10.5% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் பிறப்பித்த அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கு இது உகந்ததாக இருக்கும், டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவதற்கு அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் மனமகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இன்று வரையில் அந்த பாரதிதாசனுடைய கமிட்டி ஒரே ஒரு மாவட்டத்திற்கு கூட சென்று உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க
எந்த தரவுகளையும் எந்த டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. யாரால? அதான் நான் சொல்றேன், மாண்புக்கு முதலமைச்சர் ஒரு நல்ல நோக்கத்தோடு இது சமூக நீதி அரசு, இது சமூக நீதி நிலைநாட்டும் என்று அரசு அறிவித்தார்கள். ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கேன், இந்த நாட்டின் அதிகார வர்க்கமாக இருக்கிற பியூரோக்ரசி பெரும்பான்மையாக ஒரு ஆதிக்க சாதியினரோ அல்லது இடஒதுக்கீட்டு சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு அரசிலும் சமூக நீதி அரசிலுமே கூட கோலோச்சுகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற IAS IPS அதிகாரிகளை கட்டுப்படுத்துது என்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கார். அதே மாதிரி இங்கு RSS பின்பலத்தில் இருந்து வந்த ஏற்கனவே உளவுத்துறை IB, இந்திய நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய ஒரு டைரக்ட் ஜெனரலாக இருந்தவர் தான் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அவர்கள். இவர் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு இங்கு தலைமைச் செயலாளரிலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பு வரையிலான IAS IPS அதிகாரிகளை தன் கட்டுப்பாட்டில் ஒரு சில அதிகாரிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு சில அதிகாரிகள் சித்தாந்த ரீதியா, கருத்தியல் ரீதியா, கொள்கை ரீதியா பாரதிய ஜனதாவோடு ஒத்துப்போகின்றவர்கள். அவர்கள் இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இப்ப கூட பகிரங்கமா எனக்கு சொல்றாங்க, தமிழ்நாட்டில் சமீப காலமாக நியமிக்கப்பட்ட உயர் பதவிகள், நான் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் என்பது இத்தனை ஆண்டு காலம் அரசு பதவியில் இருக்கிற ஒரு DGP அல்லது ADGP அளவிலாக நியமிப்பாங்க. நீங்க ஏன் அதுக்கு ஓய்வு பெற்ற உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு DGP அவர்களை நியமிக்கிறீங்க? அவர் எங்க கடலூர் எஸ்பியா இருந்தவரை எனக்கு நண்பர் தான், அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மனிதர், அது வேறு. ஆனால் இங்கு பணியில் இருக்கிற IPS அதிகாரிகளை விட்டுவிட்டு எத்தனையோ IPS அதிகாரிகள் கடலோர காவல் படைக்கும், நீங்க சத்தியமங்கலம் வனத்துறைக்கும் அங்க பயிற்சி கொடுக்குற பட்டாலியனுக்கும் அனுப்புறீங்க, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய விஜிலன்ஸ் அதிகாரியை நியமிக்கிறீங்க. ஏன் இது போன்ற முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கான எதிர்காலத்தில் டைரக்ட் SIலேருந்து காவலர்களை தேர்வு செய்யக்கூடிய மிக உயர்ந்த பதவிக்கு ஏன் ஓய்வு பெற்ற ஒருவரை நியமிக்க வேண்டும்? இப்போ இது யாருடைய அழுத்தத்திற்காக நியமிச்சிங்க? திமுக அரசு என்பது தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகன் திரு ஸ்டாலின், மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய அரசு. அப்ப இந்த தமிழன் தலைவர் என்று சொல்லக்கூடிய வழிவந்த அரசு தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமையை நிலைநாட்ட வேண்டுமா வேண்டாமா? இந்த உயர்ந்த பதவிகளில் தமிழர்கள் நியமிக்கணுமா வேண்டாமா? நான் ஒரு தடவை முதலமைச்சர்கிட்ட போய் சுட்டி காட்டுகின்ற வரையில் 38 மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களை நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். 38 மாவட்ட ஆட்சித்தலைவர்களை, 15 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் கேரள நாட்டை சேர்ந்தவர்கள். இது எப்படி சாத்தியம்? அப்ப தமிழ்நாட்டில் IAS படிச்சு IPS படிச்சவன், குரூப் 1 ஆபீஸ்ல TPS வந்தவன், கன்வெர்ட் IAS IPS வந்தவன், அவனுக்கு ஒரு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஸ்பியாக எல்லண்டோ ஆபீசராக அந்த பதவி உயர்ந்த பதவியில் உட்கார்ந்து கோலோச்ச வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற அவருடைய வேட்கை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு நீங்க எப்பதான் தருவீங்க? ஒரே கட்டத்தில் DGP, ADGP, சென்னை கமிஷனர், புறநகர கமிஷனர், இன்டெலிஜென்ஸ் ADGP, IG, இது அதிமுக ஆட்சியிலும் இருந்துச்சு, இப்ப திமுக ஆட்சியிலும் இருக்கு. அப்ப இந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அமைச்சரவை செய்ய வேண்டிய காரியங்களை யார் எங்க இருக்கணும், யார் எந்த பதவிக்கு வரணும், யார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், யார் SP, யார் DIG, யார் IG, யார் ADGP எல்லண்டோ, யார் இன்டெலிஜென்ஸ் ADGP, யார் இன்டெலிஜென்ஸ் IG என்று நியமனம் செய்வதை கூட நீங்க பியூரோக்ரசி இங்கு தீர்மானிக்கிறார்கள். அப்ப அந்த பியூரோக்ரசி தீர்மானிக்கின்ற போது அவரவர்கள் சாதியை சார்ந்தவர்களை, அவரவர்கள் மதங்களை சார்ந்தவர்களை, அல்லது அவரவர்களுடைய சித்தாந்த கருத்துக்களுக்கு உள்ளடங்கியவர்களை, அல்லது அவர்களுடைய பேட்ச் என்று சொல்லக்கூடியவர்கள் நியமனம் செய்தால் இங்க எப்படி சமூக நீதி நிலைநாட்டப்படும்? இங்க அப்போ ஒரு அரசும் அவங்களுக்கு சார்ந்த சாதிய அல்லது அவர்கள் ஆதரவாளர்களை அப்படி நீங்க நியமனம் பண்ணி அதிகார பதவிகளை கொடுத்தா, அப்ப இங்க தமிழ் சமூகமாக இருக்கிற முதல் தலைமுறை பட்டதாரியாக உயர்ந்த பதவிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எப்படி சமமா பிரிச்சு தள்ளப்படும்? இல்ல எங்க சமூக நீதி நிலைநாட்டப்படும்? அப்ப திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில வடநாட்டை சார்ந்தவர்கள் தான் கோல் வச்சுறாங்களா? கண்டிப்பா அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி பெரும்பான்மை பதவிகளை வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கோல் வச்சுறாங்க. பேசுனது திராவிடன்னு பேசுனாங்க, சமூக நீதினு பேசுறாங்க. அது நடைமுறையில் இல்ல அப்படிங்கிறதான வேல்முருகன் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறேன். இதற்காக தானே போராட்டங்களை முன்னெடுக்கிறேன். தமிழக வேலை தமிழருக்கே வேணும்னு சொல்றேன். இதே திமுக அரசு கிட்ட நான் போய் நீங்க தமிழ்நாடு அரசுல 100க்கு 100% தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சட்டம் ஏற்றுங்கன்னு சொன்னேன். 75% நாங்க உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அதுக்கான சட்டம் ஏற்றலையே இது வரைக்கும். கடந்த காலத்தில் அதிமுக அரசு கொண்டு வந்த அரசாணையை ரத்து செய்து இனி தமிழ்நாட்டினுடைய TNPSC தேர்வுக்கு எழுதுகின்ற போது 40 மதிப்பெண்கள் தமிழில் பெற்றிருந்தால் மட்டும் அவர்கள் அந்த பதவிக்கு வர முடியும் என்கிற ஒரு சின்ன சட்ட திருத்தம், ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம். அதில் கூட வேல்முருகனுக்கு உடன்பாடு இல்லை. அதிலே நான் எழுந்து மிகப்பெரிய தகராறு செய்தேன். முதலமைச்சர் தலையிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார். நான் என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழர்களுக்கு 100% தமிழ்நாடு அரசு வேலையில கொடுக்கப்படும், சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னேன்.
முதலமைச்சர் நான் சட்டமன்றத்தை நடக்க விடாம பெரிய அளவில் இருந்து ரகலை பண்ணும்போது முதலமைச்சர் கிட்ட போய் நான் சொல்லிக்கும் போது வேல்முருகன் நான் செய்கிறேன், பொறுமையா இருங்கினார். பிடிஆர் பழனிவேல்ராஜன் எழுந்து கண்டிப்பா வேல்முருகனுடைய கோரிக்கை நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா இது வரைக்கும் பரிசீலிக்கல, 3 வருஷம் ஓடி போச்சே. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா இடங்களும் நீக்கமர உங்களுக்கு தெரியும். அதாவது பாலிடெக்னிக் விரிவுரையாளர்களை 1200 பேரை கடந்த அதிமுக ஆட்சியில் தேர்வு பண்ணாங்க. 1150 பேர் வேற மாநிலத்துக்காரன். நான் அதை போராடி முற்றுகையிட்டு தகராறு பண்ணி ஒரு வழக்கை கொண்டு போய் கொடுத்து சிட்டி அன்றைக்கு கமிஷனர் இருந்த AK விஸ்வநாதன் 6 பேர் மேல சட்டத்துக்கு புறம்பா உள்ள வந்திருக்காங்க அப்படி சொல்லி குண்டாஸ் அடிச்சார். சென்னை உயர்நீதிமன்றம் அத்தனை பேரையும் அந்த பதவியை ரத்து பண்ணி திரும்ப மறுதேர்வு வைக்க சொன்னாங்க. இப்ப EB டிபார்ட்மெண்ட்ல ஆந்திராவை சேர்ந்தவங்க 100கணக்கான நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க மின் வாரியத்துல. எப்படி நடக்குது இது? நான் கேட்கிறேன், பண்ணி தெலுங்கானா ஆந்திரா 2 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஒரே மொழி வழி தேசிய இன மக்கள், ஒரே மொழி தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள். மாநில எல்லை பிரிக்கப்பட்ட உடனே ஆந்திராக்காரன் சொல்லிட்டான், என்னுடைய ஆளு ஒருத்தவங்க கூட தெலுங்கானாவில் அரசு பணியில் இருக்க மாட்டான், உன்னுடைய ஆளு ஒருத்தவங்க கூட என்னுடைய ஆந்திராவில் அரசு பணியில் நான் வச்சுக்க மாட்டேன். கிளியர் கட்டாக பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கூட தெலுங்கானாவை தாயகமாக கொண்டவர்கள் ஆந்திராவில் அரசு பணியில் இல்லை. ஆந்திரா பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திராவை தாயகமாக கொண்டவர் ஒருவர் கூட ஒரே மொழி வழி தேசிய மாநிலமாக இருக்கிற தெலுங்கானாவில் பணிக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இன்றைக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அப்ப அதுதான் சுயமரியாதை சமூக நீதி அரசு. கண்டிப்பா உண்மையிலேயே அவன் வந்து அந்த தன் 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 மொழி வழி மக்களை, தன் தேசத்தை, தன் தேசத்தில் வாழ்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த வேலை வாய்ப்பு அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த அரசுகள் மிக உறுதியா இருக்கிறான். ஆனா இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நிலைமை? தமிழர்கள் வந்து வந்தவரை வாழ வச்சோம், வந்தவரை ஆள வச்சோம். அதுக்காக எல்லாவற்றையும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு 45 நீதிபதி இருக்காங்க, 40 நீதிபதி நீங்க தமிழர் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் 60 நீதிபதி இருக்கானாக்கா அதுல இந்த MBC SC சமூகத்தை சேர்ந்த வெளிமநில மக்களே இன்னைக்கு 2-3 பேர் கூட இல்லை. இன்னைக்கு 80 துறை தலைவர்கள் செக்ரட்டரிஸ் இருக்காங்கன்னாக்கா அதுல வந்து ஒரு 10% பேர் கூட இந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படலை தமிழின தலைவர் ஆட்சியிலே அப்படின்னா, அப்ப எங்களுடைய ஆதங்கத்திற்கு, எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அரசு, சரி வேல்முருகன் என்ன எல்லா டிவிலையும் எல்லா பத்திரிகையிலையும் எல்லா சட்டமன்ற தொடர்லையும் தொடர்ந்து கத்திட்டு கிடக்குறானே, இதுல என்னதான் பிரச்சனை, கூப்பிடுவோம் வேல்முருகன் அழைச்சி பேசுவோம் அப்படின்ற அந்த எண்ணம் அரசுக்கு வரணும். ஆனா கடந்த காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தது. நான் இதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அழைத்த போது என்னை கூப்பிட்டு அழைத்து பேசி, அன்றைக்கு லத்திகாச்சாரன் DGP-ஆக இருந்தார், TK ராஜேந்திரன் ADGP எலண்டோவாக இருந்தார். அம்மா சொல்லியிருக்காங்க வாங்கன்னு என்னை கூப்பிட்டு DGP உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்க பாருங்க இவ்வளவு IPS அதிகாரிகள் இருக்காங்க, இதுல எத்தனை பேர் தமிழ்நாட்டு கேடர்ஸ், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அல்லது TNPC மூலமாக டைரக்டா DSP-ஆக வந்தவர்கள், எத்தனை பேருக்கு நீங்க சட்ட ஒழுங்கு உயர் பதவிகளை வழங்கியிருக்கிறீங்க? இது என்ன அநியாயம், இது அக்கிரமம் இல்லையான்னு கேட்ட பிறகு உடனடியாக பல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தமிழர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். ஆனா இப்ப கூட என்ன ஒரு நண்பர் என்ன தொடர்பு கொண்டு சொன்னார், நீங்க தொடர்ந்து மிக முக்கியமான ஊடகங்கள்ல அடிச்ச அடிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி தமிழருக்கு, அதுவும் தலித்து கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. அது என்னுடைய போராட்டங்களா இருக்கலாம், தொடர்ந்து வலியுறுத்தியதாக இருக்கலாம்னு அவர் ஒரு நண்பர், என் மேல பற்றுள்ளவர், ஒரு தமிழ் மொழி மீது தமிழின் மீது பற்றுள்ளவர் அப்படி சொன்னார். ஆனா அதை நியமித்ததுக்கு நான் தான் காரணம்னு நான் கிளைம் பண்ணல. அதுவும் இல்லை, அது வேற பியூரோக்ரசி அரசியலாக கூட இருக்கலாம். அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க கேட்டாங்க. இப்ப முதலமைச்சர் MK ஸ்டாலின் எதுவும் கேட்கறது இல்ல முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இவர் ஏன் கேட்கல? இளங்கோ தோழர், நீங்க வேற, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நான் வந்து MLA இருக்கின்ற போது நான் சொன்னேன், இந்த மணல் குவாரிகளை மாவட்டந்தோறும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மிகப்பெரிய கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இது அரசுரிமை ஆக்கப்பட வேண்டும், அரசே இந்த மணல் குவாரிகளை எடுத்து நடத்த வேண்டும் என்று பல்வேறு டேட்டாவை நான் சட்டமன்றத்தில் கொடுத்தேன். அப்போ கொடுத்த போது முதலமைச்சர் அவர்கள் நீங்க என்னை வந்து எனக்கு இந்த ஆலோசனை வழங்குன்னு என்னை கூப்பிட்டாங்க பெருந்தன்மையோட. நான் அப்போ சொன்னேன், இப்போ இருக்கிற அரசியல், நான் அப்போ எதிரணியில் இருக்கிறேன், இப்போ வந்து உங்களை பார்த்தா அது வேறு விதமான கற்பிதங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்னாங்க, இந்த நாட்டுடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அன்னைக்கு சந்தானம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பொன்னையன், அன்றைக்கு கனிமவளத்துறை அமைச்சர் சேமா வேலுச்சாமி, இவர்கள் அனைவரையும் அனுப்பி என்னை பார்க்க சொல்லி வேல்முருகன் கொடுக்குற டேட்டா புள்ளி விவரங்களை எடுத்து உடனடியாக இதை நடைமுறைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி, அதற்கு அந்த கூட்டத்தொடரிலேயே இனி சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு அரசியல் கட்சிகள் மணல் கொள்ளையடிப்பதை தடுத்து பொதுப்பணித்துறையை தன் கட்டுப்பாட்டில் மணல் குவாரிகளை எடுக்கும் என்று அறிவிக்க செய்தவன் வேல்முருகன், செய்து அம்மையார் ஜெயலலிதா. ஆனால் இன்னைக்கு நான் மணல் குவாரிகள், கனிமவள கொள்ளைகள், தாது மணல் கொள்ளைகள் இதை குறித்து நான் பேசுறேன். எனக்கு எந்த ஒரு அதிகாரியும் கூட்டு நீங்க வந்து சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லுங்க, எங்க தப்பு நடக்குது சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி IAS IPS தமிழ்நாட்டு அதிகாரிகள் மாணவர்களுக்கு பார்க்குறேன். இன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு பக்கத்தில் சென்னையில் இருக்கிற IIITன்னு ஒன்று இருக்கு,
இங்கே இன்னைக்கு 2000 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா 1900 மாணவர்கள் தமிழ் அல்லாதவர்கள். இன்னைக்கு சென்னை ஐஐடி, ஐஎம், ஏஎம்ஸ் எல்லா மருத்துவ கட்டமைப்புள்ள, அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிகள், இன்னைக்கு சென்னை ஸ்டாலினி கல்லூரியில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் என்று சொல்கிற பிஜிக்கு மேலே படிக்கக்கூடிய மருத்துவ படிப்புக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 இடம் இருக்குன்னா 18 இடங்களில் இன்னைக்கு வட மாநிலத்தவர்கள். அதுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் செய்கின்ற செலவு தொகை 5 கோடி ரூபாய். எங்கள் வரிப்பணத்தில் எங்கள் இடத்தில் இயங்குகிற கல்லூரியில் எங்கள் பேராசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்து எங்கள் மக்கள் வரிப்பணத்திலேயே அவர்களுக்கான ஊக்கத்தொகைகளை அளித்து, ஆனால் இதில் படிக்கிறவங்க பூரா யாரானாக்கா அதர் தன் ஸ்டேட். காரணம் நீட்டுன்றீங்க, அப்போ நெட்டுன்றீங்க, அப்போ நுழைவுத் தேர்வுன்றீங்க. இன்னைக்கு சட்ட பல்கலைக்கழகம், கால்நடை பல்கலைக்கழகம், விவசாய பல்கலைக்கழகம், மருத்துவ பல்கலைக்கழகம், எல்லா உயர் படிப்புகளுக்கும் நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் என்கிற தேர்வை கொண்டு வந்து தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் மக்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையை, கல்வி உரிமையை இன்றைக்கு பறித்து கொண்டிருக்கிற பாசிச பாரதிய ஜனதா அரசோடு தமிழ்நாடு அரசு எதிர்த்து களங்காண வேண்டுமா வேணாமா? இந்த உரிமைகளை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிலைநாட்டி தர வேண்டுமா வேணாமா? இணக்கமா போறாங்க, சமரசமா போறாங்க. அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம். அதனாலதானே தேனி விருந்து புறக்கணிக்கிறேன். அதனாலதானே ராஜ்நாத் சிங்கத்தோடைய அரசு விழாவை நான் புறக்கணிக்கிறேன். என் ஆதங்கத்தை தானே சொல்ல முடியும். என்னுடைய கூட்டணியில என்னுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவோடைய திமுக அரசு இருக்கு. நான் அந்த கட்சியில கூட்டணி வைத்தேன். அதுவும் அவர்கள் சின்னத்தில் நிற்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள், வெற்றி பெற்றேன். ஆனால் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய நான் இன்றைக்கு நான் சொல்லுகிற எத்தனை தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு ஒரு வேல்முருகன் சட்டமன்றத்தில் எழுந்து குரல் எழுப்பினுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்முடைய சாலை போக்குவரத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சொன்னார், தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆண்டுக்கு 2 முறை சுங்க கட்டணம் உயர்த்துகிறார்கள். கேட்பதற்கு நாதியே இல்லை. ஒரு சாலை அமைத்த பிறகு அந்த சுங்கச்சாவடிகள் பணம் வசூல் செய்ய தங்கள் கட்டணத்தை குறைக்க வேண்டும். இதுதான் நீதி, இதுதான் இயற்கை நீதி. ஆனால் இயற்கை நீதிக்கு மாறாக இன்றைக்கு நடந்து கொள்கிறார்கள். அதற்கு இந்திய நாட்டுடைய அக்கௌண்டன்ட் ஆடிட் ஜெனரல் அவர்கள் சொல்கிறது, தமிழ்நாட்டிலே சுங்கச்சாவடிகள் சட்டத்துக்கு புறம்பாக இயங்குகிறது, கோடிக்கணக்கிலே கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று இந்திய நாட்டுடைய தணிக்கைத்துறை அறிக்கை தமிழ்நாடு அரசின் கைகளிலே தந்த போதும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த 2 திராவிட கட்சிகளுமே போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மைகள். ஆனா 2 ஆட்சிகளிலும் தவறே நடக்கவில்லையா, வேல்முருகன் வக்காலத்து வாங்குறாரான்னு நீங்க இளங்கோ கேட்டீங்க அப்படின்னா, 2 ஆட்சிகளிலும் தவறுகள் நடக்கிறது. 2 ஆட்சிகளிலும் தமிழர்களுக்கான வாழ்வுரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறது. அதை தான் இப்போது நான் சுட்டி காட்டுகிறேன். இதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், இந்த தவறை சரி செய்யுங்கள் என்றுதான் நான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர் சொல்றப்ப திரு எடப்பாடி அவர் புத்திசாலி, அவருடைய ஆட்சி பரவாயில்ல அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு. இல்ல, எடப்பாடி ஆட்சியில இந்த 7.5% அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில் இடம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய, வரவேற்கத்தக்க ஒரு உத்தரவு. ஆனால் அதே உத்தரவில் அரசு உதவி பெறும் மருத்துவக் கல்லூரிகளிலோ அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலோ இந்த மாணவர்களுக்கான இடத்தை அவர் உறுதி செய்யவில்லை. ஆனால் இதை குறித்து ஜூவி கூட 2 பக்கம் கட்டுரை எழுதி வெளியிட்டது. இதை குறித்து அந்த மாணவர்களை கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நான் வழக்கு தொடுத்து தான் அந்த மாணவர்களுக்கும் இன்றைக்கு அரசு தனியார் கல்லூரிகளையும் 7.5% படிப்பதற்கு 1 ரூபாய் கூட கட்டணம் செலுத்தாமல் அரசே கட்டணம் செலுத்தி படிக்க வைப்பதற்கான அந்த உரிமையை பெற்று தந்தவன் வேல்முருகன். அதே மாதிரி அதே அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு தமிழ் வழியில் படுத்தவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கொடுமை நிலவுது. இந்த கலைஞர் ஆட்சியில இருந்துச்சு, எடப்பாடி ஆட்சியில இருந்துச்சு. அதுக்காக ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை கொண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு கிருபாகரன் புகழேந்தி நீதியரசருடைய பெஞ்சுக்கு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனிலே சென்று வேலை கேட்பார்களா என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வாங்கி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் வாரியத்தில் தமிழ் வழி படித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு என்கிற அந்த உறுதியை நிலைபெற செய்தவன் வேல்முருகன். பாமகவோடு இப்ப கூடுதல் நெருக்கம் காட்டுகிறாரா திரு வேல்முருகன்? நான் பாமகவோட எந்த நெருக்கமும் காட்டல. பிரிஞ்சு வந்ததுதான். ஆமா, நான் பிரிஞ்சு வந்தேன். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு தனியாக ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து என்னை நம்பி தமிழ்நாடு முழுவதும் கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான கட்டமைக்கப்பட்ட மிகவும் சரியான இளைஞர்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நான் பயணிக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நான் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைவதோ அல்லது யாருக்கும் பத்திரிகை உங்களை போன்ற ஊடகங்களுக்கு தெரியாமல் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை அன்புமணியை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு எழவில்லை. இப்ப தமிழ்நாட்டுல வாக்க அப்படின்னு உங்களுடைய கட்சி இருந்துச்சு, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு. இப்ப புதிதாக வேக்க அப்படிங்கிற ஒரு கட்சியும் உதயமாகி இருக்கு. ஆங்கிலத்துல சொல்லணும்னா டிவிகேன்னு 2 கட்சி இருக்கு.
எப்படி பாக்குறீங்க நடிகர் இது இப்ப தலைவரா இப்படி இருக்காரு பெயர் வச்ச உடனேயே நான் சொன்னேன், திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சேன். இந்த மாதிரி ஏற்கனவே நான் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு பதிவு செய்திருக்கிறேன். அதுக்கு ஆங்கிலத்தில் சுருக்கும் டிவிக்கே தேர்தல் ஆணையத்திலையும் அதை நான் கொடுத்துருக்குறேன். அதனால நீங்க உங்களுடைய இந்த பெயரை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு உங்களை போன்ற பத்திரிகை ஊடகத்தில் நான் சொன்னேன். அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு முறையாக நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். தேர்தல் ஆணையத்திலிருந்து எனக்கு இன்னும் அந்த பதில் கிடைக்கவில்லை. அவங்க சின்னத்திலையும் கூட இப்ப பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி அவங்களுமே யானை சின்னத்தை வந்து பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் குறித்து திரு விஜய் தான் முடிவெடுக்கணும். ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு இருக்குது. அதுக்கு சுருக்கெழுத்தம் டிவிக்கு, அது இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கான் குரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பல பத்திரிகைகள் நீங்கள் கட்சியினுடைய செய்திகளை இடுகின்ற போது லண்டன் பிபிசி போன்றவர்கள் டிவிக்கேன்னு சொல்லி தான் தொலைக்காட்சி விவாதங்களில் பத்திரிகைகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கின்ற போது திரும்பவும் ஒரு கட்சி டிவிக்கேன்னு ஒரு சுருக்கெழுத்தோடு இருக்கின்ற போது நாமும் டிவிக்கே என்ற சுருக்கெழுத்தோடு வைக்கிறோமே, இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லி திரு விஜய் தான் முடிவு செய்யணும். அது விஜய் முடிவு செய்வாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் எந்த விஷயத்தை முன்னெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொன்னேன்ல, இவ்வளவு நேரம் என்னுடைய ஆதங்களை உங்ககிட்ட கொட்டி தீர்த்தேன் இல்லை. இந்த தமிழ்நாட்டு உரிமைகள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை பறிப்பு, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி நீட் பிஜிலிருந்து யூஜிலிருந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம், மாஸ்டர் ஆஃப் மெடிசன்லேருந்து எல்லாவற்றுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற இந்த உரிமை பறிக்கப்பட்டு திட்டமிட்டு என்கிற நுழைவுத் தேர்வு என்கிற அடிப்படையில் தமிழர்களை வெளியே நிறுத்தி வடிகட்டி இன்றைக்கு இவர்களை வெளியே அனுப்புகிற இந்த சூழ்ச்சி சதிவலையை எதிர்த்து பகிரங்கமாக நண்பர் விஜய் போன்றவர்கள், ஏன்னா பெரிய மாஸ் ஹீரோவாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாணவர்கள் இளைஞர்கள், எந்த மாணவர்கள் இளைஞர்கள் விஜய்க்கு ரசிகராக இருக்கிறார்களோ அந்த மாணவர்களுடைய இளைஞருடைய எதிர்காலம் தான் இன்னைக்கு பாதிக்கப்படுது, வேலைவாய்ப்பு பறிக்கப்படுது. அதில் கவனம் செலுத்தணும். அதேமாதிரி நான் சொன்ன இந்த பரந்தூர் விமான நிலைய மக்கள் போராடுறாங்க, இன்னைக்கு ஆண்டை தாண்டி போராடுறாங்க. அவர்களோட போய் உங்கள் ரசிகர் பட்டாளத்தோடு நின்று இதை நான் கையகப்படுத்த அனுமதிக்க மாட்டேன்னு அறிவிக்கலாம். என் மீனவ மக்களுடைய உரிமைகளுக்காக போய் அதானி துறைமுகத்தை எதிர்த்து அங்கே களத்தில் நிற்கலாம். நீ கோரமண்டல் பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு அந்த பெரும் பணக்கார நிறுவனம் குடும்பத்திற்கு 10,000 தருவோம், 20,000 தருவோம், நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்களை பணத்தாசையை தூண்டி அவர்கள் இந்த போராட்ட உணர்வை மழுங்கடிக்கிறாங்க. இல்லை இது நியாயமான போராட்டம், நீதிக்கான போராட்டம், நான் மக்களோட கைகோர்ப்பன்னு சொல்லலாம். இன்றைக்கி சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டில் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவரவர்கள் கல்வி வேலைவாய்ப்புக்கு உரிமையை வழங்கணும். அதற்கு தாவேகா என்கிற எனது கட்சி களத்தில் இறங்கி மக்களை திரட்டி போராடும் அப்படின்று அறிவிக்கலாம். அதேமாதிரி மத்திய அரசு பதவிகளில் யூபிஎஸ் தேர்வில் தமிழர்களை திட்டமிட்டு ஏதோ ஒரு காரணங்களை நேர்முக தேர்வில் அவர்கள் மட்டம் தட்டப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். இது குறித்து விஜய் அவர்கள் குரல் கொடுக்கலாம். அதேமாதிரி இங்கே வந்து அவர் சார்ந்திருக்கிற திரைத்துறையிலேயே இன்றைக்கி சென்சார் போர்டுன்னு ஒன்று உட்காந்துக்கிட்டு அது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவர்கள் குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டு இங்கே முற்போக்கு கருத்துக்களையும் சமூக நீதி கருத்துக்களையும் சமத்துவ கருத்துக்களையும் முன்வைக்கின்ற பல இயக்குநர்கள், பல எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், அவர்களுடைய கருத்துக்கள் இன்னைக்கு முழுவதுமாக வெளிவராமல் வெட்டி நூற்றுக்கணக்கான மீட்டர் ரீல்கள் தூக்கி வெட்டி வீசப்படுகின்றன. இதற்காகவே அவர் ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அவர் சார்ந்திருக்கிற துறையில் இன்றைக்கு மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. இது குறித்து அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லலாம். இது போன்று இளைய தலைமுறை இன்றைக்கு வந்து பீடி, சிகரெட்டு, கஞ்சா, மாத்திரை, அபின்னு போன்ற போதை வாசுகளுக்கு சாதாரண துவக்க பள்ளிகளிலிருந்து கல்லூரிகள் வரையிலும் இன்னைக்கு பரவி கிடக்கிறது. இதனால மிகப்பெரிய சமூக பதட்டங்கள், சாதிய மோதல்கள், மத கலவரங்கள், சக மாணவருக்குள்ளே வகுப்பறையில் அடித்துக் கொள்வது, கயிறு கட்டி கொள்வது, இது போன்ற பல்வேறு இந்த சமூக சீரழிவுக்கு காரணமான நிகழ்வுகள் நாள்தோறும் நடந்தேறி வருகிறது. ஆக இதையெல்லாம் குறித்து விஜய் அவர்கள் கவலை கொண்டு எங்களை போராடுகின்ற இப்போ வேல்முருகன் கட்சியோடு அவர் கூட்டணி வாங்கன்னு நான் சொல்லலை. இப்போ வந்து தமிழர் உரிமைக்காக போராடுகின்ற ஓட்டு அரசியலை விரும்பாத இயக்கங்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த இயக்கங்களோட சேர்ந்து நீங்கள் இத்தனை ஆண்டுகள் போராடி இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் நான் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிற்க மாட்டேன், சட்டமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன், நேராக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் வருவேன், செஞ்சாட்சி கோட்டை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் நிற்க மாட்டேன், நேராக சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்பேன், நேராக செஞ்சாட்சி கோட்டையில் இருக்கிற இருக்கையை நோக்கி தான் நான் பயணிப்பேன் அப்படி என்று சொல்லுகிற அந்த கூற்றில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. விஜய் அரசியலுக்கு வருவதை நான் எதிர்க்கவில்லை, விஜய் அரசியலை நான் வரவேற்கிறேன். வாருங்கள். நான் சொன்ன இந்த பிரச்சனைகளுக்காக இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளிலே இன்னைக்கு சிக்குண்டு கிடக்கிறது. தன் வாழ்வுரிமையை முற்றுமுதலுமாக இந்த மண்ணில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறேன். என் பக்கத்து 10 மைல் தூரத்தில் எமது ஈழத்து உறவுகள் தங்கள் வாழ்வுரிமை இழந்து தங்களுக்கான அந்த சுதந்திர நாட்டை இழந்து இன்றைக்கு காணி உரிமை பறிக்கப்பட்டவர்களாக, வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டவர்களாக, அரசியல் அதிகாரம் அற்றவர்களாக, ஏதிலிகளாக, இன்றைக்கு 3 வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு கையேந்துகின்ற பிச்சை எடுக்கிற அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த பேரளத்துக்கு எதிரான திரு விஜய் அவருடைய கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? ஈழத்தில் நடந்து மாபெரும் இனப்படுகொலை என்று நான் கூறுகிறேன், பல அரசியல் கட்சிகள் கூறுகிறார்கள். தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு சட்டம் இயற்றி அனுப்பியிருக்கிறது தீர்மானங்களை மத்திய ஒன்றிய அரசுக்கு. அது குறித்து விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? உலகத் தமிழர்கள் வேண்டுகோள் வைக்கிறார்கள் தாய் தமிழ்நாட்டை நோக்கி, எங்களுக்கு ஒரு சுதந்திர தமிழீழத்தை அமைத்து தருவதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துங்கள், ஒன்றிய அரசும் மாநில அரசும் அதற்குரிய அழுத்தங்களை தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்காக ஒரு பல லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி இன்றைக்கு விக்கிரவாண்டியில் நடத்தப்படுகின்ற அந்த மாநாட்டில் அப்படி ஒரு தீர்மானத்தை திரு விஜய் அவர்கள் வடித்து தந்து அதற்கான அந்த லட்சக்கணக்கான மக்களை போராட்ட காலத்திற்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் தருகின்ற நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு சட்டத்தை, அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக, வல்லரசு நாடுகளின் ஊடாக அப்படி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுக்கு ஒரு தமிழீழ சுதந்திர அரசை அமைத்து தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு விஜயனுடைய அந்த இளைய தலைமுறை பட்டாளங்கள், லட்சக்கணக்கில் இருக்கிற தன் ரசிகர் பட்டாளங்கள் ஊடாக அப்படி ஒரு அழுத்தத்தை ஒன்றிய பாரதிய ஜனதாவுக்கு தருவார் என்று சொன்னால் அதையும் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம், அவரை பாராட்ட தயாராக இருக்கிறோம். நிறைவான ஒரு கேள்வி. இப்ப தற்போது பாஜகவை எதிர்த்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக பாஜகவோடு கூடுதல் நெருக்கத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணியில் இல்லை, எங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு புறக்கணித்து இன்னைக்கு அதிமுக கடுமையாக பாஜகவையும் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. 2026 காலகட்டத்தில் இந்த கூட்டணி காட்சிகள் மாறுமா? இங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக கூட்டணி பக்கம் செல்லுமா? திமுக கூட்டணி உடையுமா? இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. அதை குறித்து நான் இப்போது எந்தவித கருத்தும் அல்லது ஆருடமும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, இந்த நிமிடம் வரையிலும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஒற்றுமையோடு ஒரு பாசிச பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக நாங்கள் களத்தில் சரியாக ஒன்று கூடி நிற்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை மனம் திறந்து பேசுனீங்க. மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம்.